காலம் ஃபுல்லா அடுப்பங்கரையிலே இருக்கிறாங்க. பெருநாள்லையும் அடுப்பங்கரையில் இருக்கணுமா? வெளியே கூட்டிட்டு போங்க, வாங்கி கொடுங்க, வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. அந்த தினத்தை மகிழ்வோடு நீங்கள் கொண்டாடணும். அதற்காக வேண்டித்தான் பண்டிகை. விளையாடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வரும் பொழுது அந்த மதீனத்து மக்கள் ஒரு வருஷத்துல 2 நாளை தேர்வு செஞ்சு அந்த நாள்ல விளையாட்டு போட்டி நடத்துறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு சொன்னாங்க, கது அபுதலக்குமுல்லாஹு கைரம் மின்ஹுமா, இந்த 2 நாளை விட உங்களுக்கு சிறந்த 2 நாள் இருக்கு. ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள். அந்த தினத்திலே இந்த விளையாட்டுக்குரிய நாட்களை ஆக்கி விடுங்கள். நான் அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் அந்த தினங்கள்ல விளையாடுவாங்க. அவ்வளவு அன்பாக அந்நுண்ணியமாக இருப்பார்கள். தங்களுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்துவார்கள். அப்படி நம்ம குடும்பத்தாரத்தில் இருக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா எப்பவுமே உருன்னு இருப்பாங்க, பெருநாள்லையும் உருன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு பல்லு இருக்கானு கூட தெரியாது, சிரிக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லாத பொறுப்பு நமக்கு இருக்காங்க? ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய பொறுப்பை, எவ்வளவு பெரிய பொதியை அல்லாஹ்வுடைய தூதர் சுமந்தார்கள். ஒரு ஆட்சி தலைவரா, ஆன்மீக தலைவரா அவ்வளவு சிரமங்களை எதிர்கொண்டார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் விளையாடினாங்க, மக்களிடத்தில் அன்பாக இருந்தார்கள். ஒரு பெருநாள்ல சூடான் நாட்டு விளையாட்டு வீரர்கள் எல்லாம் போர் விளையாட்டுகளை, வீர விளையாட்டுகளை விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. ஆயிஷாவும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆயிஷாவே பார்க்கறியாமான்னு கேட்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்க்கறேங்கறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹத்தி அலா ஹத்திஹி, என்னுடைய கண்ணம் அவர்களினுடைய கண்ணத்தை உரசி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் அந்த விளையாட்டை வேடிக்கை பார்த்தோம்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அப்ப குடும்பத்தார்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் நேரத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய பொறுப்புகள் இருந்தாலும், அவ்வளவு பெரிய சுமைகள் இருந்தாலும் சந்தோஷமாக இந்த பெருநாள் தினத்துல விளையாடுறாங்க. ஒரு பயணத்துக்கு, ஒரு போர்க்களத்துக்கு போகும் பொழுது ஆயிஷாவுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் ஓட்டப்பந்தயம் நடக்குதுங்க. முதல் பயணத்துக்கு போறாங்க, ஓட்டப்பந்தயத்துல ஆயிஷா ஜெயிச்சிடறாங்க. அடுத்து ஒரு பயணம் வருது, அந்த பயணத்திலையும் ஓட்டப்பந்தயம் நடக்குது. அந்த ஓட்டப்பந்தயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயிச்சிடறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தோளை தட்டி, ஆதிஹி பி தில்க, அதுக்கு இது சரியா போயிருச்சுங்கறாங்க. அப்ப நீ ஜெயிச்சிருக்கலாம், இப்ப நான் ஜெயிச்சிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாடுறாங்க. டூருக்கு போகும்போது விளையாடல, போருக்கு போகும்போது விளையாண்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களோடு நேரத்தை ஒதுக்கினார்கள். அப்ப பெருநாளுங்கிறது நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நாள். அதனால தான் ஃபித்ராவை கொடுக்கிறோம். ஏழைகள் கூட அந்த நேரத்துல, அந்த நாள்ல கவலையாக இருக்கக்கூடாது. அப்படின்னா அப்ப நாம மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நாள்ல ஹலாலான முறையில் எவ்வளவு உச்சகட்டமாக நம்முடைய மகிழ்ச்சியை கொண்டாட முடியுமோ அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு தர வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.